Good morning students. 5th standard English, 2nd unit, supplementary leader. The story title, The Farmer and His Daughters. The title, The Farmer and His Daughters. In the village of Manipuram, there lived a wealthy farmer. அதாவது மணிப்புரம்ங்கிற வில்லேஜில் ஒரு வெல்த்தி செல்வமான பணக்காரரான ஒரு ஃபார்மர் இருக்கார். அதாவது ரொம்ப செல்வாக்கான ஃபார்மர். ஹி ஹேட் 3 daughters. அவருக்கு 3 daughters, 3 மகள்கள். ஆல் ஹிஸ் daughters வேர் மேரிட் அண்ட் லிவிங் தியர் லைஃப் ஹாப்பிலி. அந்த 3 daughters அவங்களுடைய அந்த ஃபார்மருடைய 3 மகள்களுக்கும் மேரிட் ஆகிடுச்சு, திருமணம் ஆகிடுச்சு. அவங்களும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. The farmer was getting old. அவருக்கு அந்த ஃபார்மருக்கு வயசாயிடுச்சு. He wanted to distribute his wealth to his daughters. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் 3 மகள்களுக்கும் டாட்டர்ஸ்க்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் he wanted to know what responsibility he could give to each of his daughters. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதில் இந்த 3 டாட்டர்ஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு, யாருக்கு பொறுப்பு நல்லா ஒரு பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். He called all his daughters and gave each of them a bag of millet. அவர் அந்த 3 டாட்டர்ஸையும் கூப்பிட்டு 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு மில்லட் அப்படின்னா கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த கம்பு ஒரு பேக் ஃபுல்லாக அந்த மில்லட் அது கொடுக்குறாரு. He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. அவர் அந்த 3 பேக்கையும் 3 டாட்டர்ஸ்ட்டையும் கொடுத்துட்டு இதை நல்ல வழியில் பயன்படுத்திட்டு 1 year கழித்து திரும்பி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. After 1 year, the daughters came back to their father's house. The farmer welcomed all of them. 1 வருஷம் கழித்து 3 பேருமே அவங்களுடைய அப்பாவோட வீட்டுக்கு வராரு. இந்த ஃபார்மர்ஸ் ஹவுஸுக்கு வராங்க. இந்த ஃபார்மர் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் he called the elder daughter and asked about what she had done with the grains given to her. அந்த ஃபார்மர் ஃபஸ்ட்டு அவருடைய எல்டர் டாட்டர் மூத்த மகளை கூப்பிட்டு அவர் கொடுத்த அந்த கிரைன்ஸு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. She replied, "Father, I fed those grains to flocks of birds that I saw on my way back to home." அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் எல்லா தானியங்களையும் பேர்ட்ஸ்க்கு உணவாக கொடுத்துட்டேன். ஃபீட் அப்படின்னா உணவாக கொடுத்துட்டேன். நான் போகிற வழியில் அந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் உணவாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Then the father called the second daughter and asked the same. அவருடைய 2வது பொண்ணை கூப்பிட்டு நான் கொடுத்த கிரைன்ஸில் என்னாச்சு அப்படின்னு அந்த 2வது பொண்ணுக்கிட்ட அந்த ஃபார்மர் கேட்குறாரு. She replied, அந்த 2வது பொண்ணு சொல்லுது, "Father, I thought those grains were scared." அந்த பொண்ணு என்னங்கிறனா, நான் என்ன நினச்சேன்னா அந்த தானியங்கள் எல்லாமே புனிதத்தன்மையானது. ஸ்கேட் அப்படின்னா புனிதத்தன்மையானது. ஸோ ஐ மிக்ஸ்டு தோஸ் வித் அதர் கிரைன்ஸ் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். அதனால் நான் அதை என்ன பண்ணேன், கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்குமே போடுவாங்க இல்லையா, அந்த தான் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. நான் அங்கே கொடுத்துட்டேன். ஸோ தட் எவ்ரி ஒன் குட் ஹாவ் இட். அதனால் அது எல்லாருமே அதுக்கு அதை வாங்கியிருப்பாங்க. எவ்ரி ஒன் குட் ஹாவ் இட், அதை எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். ஆஃப்டர் திஸ் த தேர்ட் டாட்டர் கேம். கடைசியாக அந்த 3வது பொண்ணு வர்றாங்க. த ஃபார்மர் ஆஸ்க்டு ஹர் about the grains. அந்த பொண்ணுக்கிட்டையும் அவர் அந்த ஃபார்மர் கொடுத்த கிரைன்ஸை பற்றி கேட்குறாரு. She said, "Father, I don't have those grains with me now." அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் நீங்கள் கொடுத்த அந்த கிரைன்ஸை நான் கொண்டு வரல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். I need 2 bullocks and men to get the grains. அந்த கிரைன்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும்னா எனக்கு 2 புல்லக்ஸ் அப்படின்னா எருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, எருது வேணும். அது இல்லாமல் சில மனிதர்களும் வேணும். மென் அப்படின்னா மனிதர்கள், ஆண்கள் வேணும், ஆண்கள் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். ஃபாதர் வாஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆஸ்க்டு ஹர்,
ஃபாதருக்கு ஒரே கன்ஃபியூஸ்டு. நம்ம கொடுத்த அந்த சின்ன பாக்கெட்டு, அதாவது சின்ன அந்த ஒரு மில்லட்டு பேக்கை கொண்டு வரதுக்கு எதுக்கு புல்லக்ஸும் எதுக்கு ஆட்களும் தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. Why and asked her, why do you need bullocks and men to bring the grains here? அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அதை அந்த ஒரு சின்ன ஒரு அந்த பேக்கை கொண்டு வரத்துக்கு எதுக்கு உனக்கு புல்லக்ஸும் சில ஆட்களும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி கெஸ் யூ சில்ட்ரன், எதுக்காக அது தேவைப்பட்டிருக்குதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அந்த ஃபார்மர் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு பை பேக்கு தான். அந்த ஒரு சின்ன ஒரு பேக்கில் இருக்கிற மில்லட்டை கொண்டு வரத்துக்கு அந்த 3வது பொண்ணுக்கு ஒரு புல்லக்கும் ஒரு சில மனிதர்களும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு கெஸ் பண்ண முடியுதா கண்ணு? கெஸ் பண்ணிங்களா? எஸ், லிசன். The daughter smiled and replied. அந்த 3வது பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா என்னென்னா, I showed those grains and now it has grown as crops. அதாவது நீங்கள் கொடுத்த அந்த கொஞ்சம் அந்த மில்லட்டை நான் கொண்டு போய் என்னோடய வயலில் சோவுடு அப்படின்னா விதைக்கிறது, சோவுடு விதைச்சிட்டேன். ஸோ அது இப்போ வளர்ந்து நிறைய வந்துடுச்சு. க்ரோன் அஸ் காப்ஸ் அப்படின்னா பயிராக நிற்கிது. ஸோ ஐ நீட் எ புல்லக் காட் அண்ட் மெயின் டு ஹார்வெஸ்ட் அண்ட் பிரிங் பேக் த கிரைன்ஸு. ஸோ இப்போ அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, அதை இங்கே கொண்டு வர்றதுக்கு மாட்டு வண்டியும் சில ஆட்களும் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணியிருக்கா, அவர் ஃபார்மர் கொடுத்த அந்த சின்ன கொஞ்சோண்டு மில்லட்டை அவள் வயலில் சோ பண்ணி, அதாவது விதைச்சி நிறையா மில்லட்டை உற்பத்தி பண்ணிட்டான். ஃபாதர் வாஸ் ஹாப்பி டு நோ தட் ஷி யூஸ்டு த கிரைன்ஸ் விசிலி. அந்த ஃபாதர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ஹாப்பியாக சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னா, நான் கொடுத்ததை என்னோடய பொண்ணு ஒரு விசிலி நல்ல வழியில் ஒரு புத்திசாலித்தனமாக அதை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அண்ட் கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ட்ஸ். அப்போ அந்த ஃபாதர் வந்து அப்போ தான் அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, தன்னுடைய 3வது பொண்ணு தான் தன்னுடைய வயல், அதாவது வயல்வெளிகளை வயல் சொத்துக்களில் வந்து வீடு காடு சொல்லுவோம், வீடு தோட்டத்துறவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த தோட்டங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு யாருக்கு இருக்குது, தன்னுடைய 3வது மகளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறார். He distribute his father's wealth equally among the other 2 daughters. ஸோ அவர்கிட்ட இருந்த அந்த தோட்டங்கள் எல்லாத்தையும் 3வது மகளுக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த வீடு பணம் காசு அது எல்லாத்தையும் அதர்ஸ் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் ஈக்குவலாக அவர் பிரித்து கொடுத்துட்றாரு. ஸோ இதில் யார் வந்து புத்திசாலித்தனமாக அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த சிறிய பாக்கெட் இருக்கிற அந்த மில்லட்டை அந்த 3வது பொண்ணு தான் தன்னுடைய வயல்வெளியில் போட்டு கொஞ்சமாக இருக்கிறத நிறைய உற்பத்தி பண்ணியிருக்கிறார். ஸோ சில்ட்ரன், நம்ம என்ன செய்கிறதா இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு டைமுக்கு 2 டைம் யோசனை பண்ணி, அதாவது யோசித்து நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், வெற்றி சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? டுடே ஹோம்ஒர்க்கு அன்லைன் வேர்ட்ஸு, இந்த டி வேர்ட்ஸ் தான் டுடே ஹோம்ஒர்க்குன்னு. ஃபஸ்ட்டு வில்லேஜ், மணிப்புரம், வெல்த்தி, டாட்டர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, millet, grains, folks, scat, community, bullocks, confused, sowed, visibly and equally. These words are today homework. Okay children, we will see next class.